அப்பா பாப்பா சரியான கலிகாலமாக போயிடுச்சு போல இருக்கே. வீட்டு வேலை செய்கிறதுக்கு 2 லட்சம் சம்பளம் கேட்டால் இந்த நாடு என்னத்துக்கு ஆவறது? பாப்பா பாப்பாப்பா, இந்த சனங்கள்லாம் அவ்வளோ மோசமாக போனதுனால தான் வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை தூறுது, மழை தூர நேரத்தில் குளிருது, காற்றடிக்குது, எல்லாம் மாற்றி மாற்றி அதனால தான் வருது. சும்மாவா வருது? செல்லமே செல்லும் நீதானடா அத்தான் என்றே சொன்னேனடா. என்னடி உஷா, ரொம்பத்தான் சீன் போடுற? எங்கள் காலேஜில் கல்ச்சரல்ஸ் வச்சுருக்காங்களே, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், ஃபன் மூடு மட்டும்தான் எப்போவுமே. ஏய் செம்ம ஐடியா ஒன்று வந்துருக்குடி எனக்கு. நான் காலேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறேன்ல, கொஞ்சம் நீங்களே ஹெல்ப் பண்ணுங்களேன். வீட்டில் உங்களோட சேர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அங்கே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிடுவேன்டி. அதுக்கப்புறம் காலேஜே எனக்கு ஃபேன் ஆகிடுவாங்கடி, ஃபேன்ஸ் ஆகிடுவாங்க. போர் அடிக்காமல் இருக்கம்மா, அப்போனா நான் வர்றேன். அதான் 2 பேரும் ஒன்று கூட்டிட்டீங்கல்ல, போய் தொலைங்க, நானும் வர்றேன். அதுக்கு 2 கப்பிள்ஸாக தாண்டி இருக்கணும். என்னோட ஜோடியை ஃபோன் போட்டேன்னா உடனே வந்துடுவான். உனக்கு மட்டும்தானே? நான் வெள்ளை சாக் பீஸ் இருந்தா வாடா அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி வந்துடுவான்ல. வர சீன் போடாதீங்க, எனக்கும் ஃப்ரெண்டு இருக்குது. நானும் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொன்னால் உடனே வருவான். அப்புறம் என்ன, உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. ஜோடி நம்பர் 1. எஸ். ஜோடி நம்பர் 2. எஸ் எஸ். உங்கள் 2 பேருக்கு முன்னாடி மூத்தவன் நான் தாண்டி, நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். நான் தான் ஜோடி நம்பர் 1, அப்படி தான் சொல்லுவேன் நான். நீங்கள் எவ்வளாச்சும் ஒருத்தி 3யாக இருந்துக்கோங்க. இட்ஸ் ஓகே திரிசா, நோ ப்ராப்ளம். நானே ஜோடி நம்பர் 3 இருந்துட்டு போகிறேன். அதை பற்றி எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இந்த பொசிஷனில் 2 பேரும் நின்னுங்கடி. ரெடி? இப்போ எல்லாரும் உங்கள் காலை தூக்குங்க. வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில. ஐய ஏய், போய் இந்த பாட்டுக்காடி டான்ஸ் ஆடுற? ஏய், இந்த பாட்டோட அருமை உனக்குலாம் தெரியலடி. என்ன மாதிரி பாட்டு தெரியுமா? செம்ம வைபாக இருக்கும்டி. ஒரு டான்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா தாண்டி உனக்கெல்லாம் புரியும். உஷா செல்லம், நீ எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பாட்டு தான் செம்ம பாட்டு. நல்லா வைப்பு பண்ணலாமா? அப்பா அம்மாடி உஷா, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. டேய் யாரா நீங்களா? என்ன நிசா, உங்க அப்பாவோட வாய்ஸ் கேக்குது. வீட்ல அவர் இல்லாதப்ப கூட ஒரு வாய்ஸ் கேக்குது நிசா. ஆனா உங்க அப்பா ரொம்ப மோசம் தெரியுமா? மோசமானவர். வந்தா ஒரே விரட்ட விரட்டி விட்டுறாரு. உங்க வீட்ல நீ மட்டும்தான் ரொம்ப நல்லவ தெரியுமா? சொல்லுவீங்கடா, சொல்லுவீங்க. 3 பொம்பளை பள்ளி பெற்றிருக்கேன்ல, இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்கடா. அப்பா நீங்க தானப்பா? அப்பா நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றப்பா. எப்படிப்பா இருக்கு? அடச்ச, காலை கீழே இறக்குங்க. அங்கிள், நீங்களா அங்கிள்? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அங்கிள். டே, முதல்ல பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல நிக்காதீங்கடா, தனியா போங்கடா. டே, உங்களுக்குலாம் வீட்டுல வேலையே இருக்காதடா, ஏன்டா என் உயிரை எடுக்கிறதுக்குனே வருவீங்களாடா? அங்கிள் தப்பா சொல்லாதீங்க, நாங்க யார் உயிரையுமே எடுக்கவே மாட்டோம். அதான் என் உயிரை எடுக்கிறீங்களேடா, எடுக்கிறீங்களே. அப்பா நாங்க தப்பா கூப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு, ஏன்ப்பா கோவப்படுறீங்க? ஆமாப்பா. நீங்க வாயை மூடுங்க முதல்ல. உங்கள்கிட்ட அப்புறம் வர்றேன். டேய், முதல்ல நீங்க 3 பேர் வெளில போங்க. அங்கிள் நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டுட்டு. போங்கடானா போங்கடா. இப்போ போறீங்களோ இல்லையா? இல்லைன்னு சொன்னா மட்டும் இந்த மனுஷன் கேட்கவா போறாரு? போறோம் அங்கிள், கோவப்படாதீங்க, நாங்க போறோம். போங்க, போய் தொலைங்க. வீட்டுல வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க, இக்கட கட்டு ஒளிங்க. என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என்னப்பா என்னப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்சல்ட் பண்றீங்க? இவனுங்களா உங்க ஃப்ரெண்டா? இவனுங்களா உங்களோட ஃப்ரெண்டான்னு கேக்குறேன். அப்பா இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வரும்போது நாங்க இன்சல்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அவ்வளவு கோவம் எனக்கு வருதுப்பா. இந்த வருமா உஷா, உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஒண்ணா? பா ஃப்ரெண்டுல என்னப்பா உங்க ஃப்ரெண்டு எங்க ஃப்ரெண்டு? அவங்க உங்க ஃப்ரெண்டு, அவங்க உங்களுக்கு வசதி தான். இன்னும் கோவப்படுத்தாதீங்க. ஒழுங்கா குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுட்டு வாங்க. 3 பேர் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, முதல்ல போயிடுங்க. ஐயோயோ, இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது போல இருக்கே. 24 மணி நேரமும் வாட்ச்மேன் மாதிரி நான் காவலா காக்க முடியும்.
ஏண்டி நெட்டவள்ளி இங்கே கூட்டு வந்திருக்கியே, நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்களாடி? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா, கேட்டு பார்த்தா தானே தெரியும். சார் டாக்டர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? டோக்கன் அங்கே கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். டாக்டர் டாக்டர் எங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல டாக்டர். அதாவது டாக்டர் அது வந்து உடம்புக்கு ஒன்றும் பண்ணலன்னா வேற என்ன ப்ராப்ளம்மா சொல்லுங்க. அது வந்து டாக்டர் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் வேலை இருந்தால் போட்டு கொடுங்களேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க டாக்டர், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அதெல்லாம் நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுப்போம், எந்த தொந்தரவும் பண்ணவே மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு கரெக்டாக நடந்துக்குவோம் டாக்டர். என்னம்மா இது என்ன பொட்டி கடையா போறவங்க வர்றவங்களாம் வேலை பார்க்கறதுக்கு? ஐயோ நீங்கள் அப்படி தான் சொல்லக்கூடாது. இந்த பாருங்க, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்கிறோம். ஊசி எந்த இடத்துல குத்தணும்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக நாங்கள் குத்திடுவோம். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன எங்க குத்த சொல்றோன்னா அங்கே குத்தி விடுவீங்களா? மா அது ஊசிமா, அது என்ன நினைச்சிங்க? டாக்டர் ஊசி மட்டும் கிடையாது, கலர் மாத்திரை, இந்த கலர் மாத்திரை இந்த மணிக்கு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கலர் கலராக கரெக்டாக அந்த கலரை சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் டாக்டர். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து வருமோ வராதோ அது எனக்கு தெரியாது, ஆனா ஏன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு உங்க ரூபத்துல. அச்சோ சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க போல இருக்கு டாக்டர் சார். ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார், நல்லபடியாக செய்வோம் சார். சரி போனா போது இவ்வளோ தூரம் பேசுறீங்க, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கூட்டி நல்லா மாப்பு போட்டு தொடச்சி சுத்தமாக பல பல பலன்னு வைங்க. ஒழுங்காக செய்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன். ஐய யாருக்கிட்ட கூட்டி துடைக்கிறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னேன்? நல்லா டீசெண்டான வேலையை தான் கொடுக்கணும். ஒன்று ஊசி போடுவோம், இல்லாட்டி மாத்திரை கொடுப்போம், இல்லைன்னா ஆப்ரேஷன் வார்டு கூப்பிட்டு போங்க. அதை தவிர வேறு எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். என்ன ஆப்ரேஷன் வார்டுக்கா? பின்ன என்ன சார், அரிசி பருப்பு வாங்குற ரேஷனுக்கா சொன்னேன்? ஆப்ரேஷன் வார்டுக்கு தான் சார். ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஐயோ இந்த டாக்டர், ஐயா டாக்டர் ஐயா, ஐயா எதுவும் நினச்சிக்காதீங்க ஐயா, ஐயா கோச்சிக்காதீங்க ஐயா. இடி நெட்டவழி வந்து உதவி செய்யண்டி. பாவம் நல்லா இருந்த மனுஷன் இப்படி மயக்கம் போடுறாண்டி. அக்கா நீ சும்மா இருக்கா, வேலை கேட்டாக்கா கூட்டுறதையும் துடைக்கிறதையும் இருந்தாலும் வேலை கொடுக்குறான். அந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்தா விழுவிட்டு நீ எல்லாம் பிடிக்காத, வா நம்ம போகலாம். ஐயையோ இடி நெட்டவள்ளி, வேலை கொடுக்கலங்கிறதுக்கோ இந்த மாதிரி பேசாதடி, பாவண்டி. அந்த மனுஷனை நம்பி எத்தனை உசுறு காற்று கிடக்குதோ தெரியல. வந்து ஒரு கையை பிடிடி, வேறு டாக்டர்கிட்ட கொண்டு காட்டுவோம் என்னாச்சுன்னு. இதை பாரு, நீ வேணா தியாகியாக இருந்துட்டு போ, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. அந்த ஆளே கண்ணை முழிச்சு அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்த்துக்குவாரு. முதல்ல நீ வரியா இல்லையா? வாங்கற எடி நட்டவழி தள்ளாதடி, எடி பாவண்டி அந்த மனுஷன். நீ அவருக்கு பாவம் பார்த்தியே, அவர் நம்மளுக்கு பாவம் பார்த்தாரா? வேலை கொடுக்குறாராம், வேலை கூட்டுறதையும் துடைக்கிறதையும் கழுவுறதையும். ஏன் ஒரு கௌரவமான வேலை ஆயா ஆப்ரேஷன் மாடு கூட்டு போனால் நம்ம என்ன ஆப்ரேஷனாக பண்ண மாட்டோம்னு சொன்னோம்? ஓடி போய்ட்டு சொல்லிட்டேன். நம்மளுக்கு இறக்கப்படாதவருக்கு நம்மளும் இறக்கப்படக்கூடாதுக்கா. போ போ போ. அடி பாவிங்களா, அடி பாவிங்களா, டாக்டர்கிட்ட வந்து நான் டாக்டர் ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறீங்களே, கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் கலெக்டர் ஆகணும்னு கேட்பீங்களா? ஐயோயோ என்ன புதுசாக இப்படி கிளம்பிட்டீங்களே.